நல்லதே நடக்கும். வாழ்கிற வாழ்க்கையில் எவருக்கும் பணியாமல் வாழ்வது ஒரு வரம். துணிவுடன் வாழ்வது ஒரு வரம்தான். ஆனால் அந்த துணிவு அதிகப்படியாக இருக்கக்கூடாது. நம் மீது அன்பு காட்டுபவருக்கு அன்பு காட்ட வேண்டும், இரக்கப்படுபவருக்கு இரக்கப்பட வேண்டும். வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் ஒரு கணக்கு அடிப்படையில் தான் நடக்கிறது. அதை நம்மால் மறுக்க இயலாது, மறக்கவும் முடியாது. நான் என்ற எண்ணம் மட்டும் வேண்டாம், அது அகந்தைக்கு வழிவகுக்கும். அந்த அகந்தையை விட்டொழித்து எல்லோரிடமும் சமமாக பழகுவோம். இது என்னை விட மேதாவிகள் சொன்ன கருத்துக்களாக இருக்கலாம். ஆனால் என்னளவில் என் அனுபவத்தின் அடிப்படையில் நான் கூறுகிறேன், அவ்வளவுதான். உங்களுக்கு அறிவுரைகள் கூற நான் வரவில்லை. ஆனால் என்னால் முடிந்ததை சொல்லாமல் இருக்கவும் என்னால் முடியவில்லை. என்ன செய்வது? மனிதனாக பிறந்து விட்டால் தனக்கு தெரிந்த விஷயங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அது விதிக்கப்பட்ட விதியாகவும் இருக்கலாம். எப்படியேனும் ஒரு வாழ்க்கையை தட்டு தடுமாறியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது அனைவருக்கும். ஆனால் அந்த எண்ணம் சரியா என்று கேட்டால் அதற்கு எவரிடமும் பதில் இல்லை. ஏன்? என்னிடமும் பதில் கிடையாது. வாழ்கிற வாழ்க்கை எங்கு கொண்டு செல்கிறதோ அந்த பாதையை நோக்கி மட்டுமே நம் பயணம் அமைகிறது. என்ன செய்வது? ஒரு குறுகிய வட்டத்திற்குள் தான் நாம் வாழ வேண்டி உள்ளது. அப்படி வாழ்வதற்கு என்னென்ன வித்தைகள் கடவுள் கொடுக்கிறாரோ, என்னென்ன குணங்களை நமக்கு விதைக்கிறாரோ, அந்த குணங்களின் அடிப்படையில் தான் நம் வாழ்க்கை அமைகிறது. நான் என்ற அகந்தையை விட்டொழித்து எல்லோரும் சமம் என்ற எண்ணத்திற்குள் வந்து வாழ்வது ஒரு வரம். அந்த வரத்தை நீங்கள் உங்கள் அகத்தே கொள்ள வேண்டும். அப்படி கொள்ளும் பொழுது நீங்கள் ஒரு நல்ல இடத்திற்கு செல்வீர்கள். இதில் ஐயம் வேண்டாம். வாழ்கிற வாழ்க்கையில் துணிவு வேண்டும். ஆனால் அது திமிராக மாறும் பொழுது அந்த துணிவுக்கு அர்த்தமில்லை. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற முடிவை எடுப்பதற்கான அறிவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவை மீறி நாம் செயல்படும் போது நாம் வாழ்க்கையில் தோல்வி அடைகிறோம். விதியை மதியால் வெல் என்று கடவுளே நமக்கு அங்கீகரித்து மதியை நமக்குள் விதைத்திருக்கிறார். ஆனால் ஏனோ அந்த மதியை பயன்படுத்த மறுக்கிறோம். ஏதோ ஒரு வகையில் நாம் அகந்தையின் பிடியில் சிக்கிக் கொள்கிறோம். இதை மட்டும் தவிர்த்து பாருங்கள், நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி. வாழ்கிற வாழ்க்கையும் நன்றாக அமையும். பார்க்கிற சமுதாய பார்வையும் உங்கள் மீது அன்பாக மாறும். மனிதன் மனிதனாகவே இருக்க வேண்டும். அதுதான் அவனையும் பக்குவப்படுத்தி உலகத்தையும் நல்வழிப்படுத்தும். மனிதன் மிருகமாக மாறக்கூடாது எந்த ஒரு வகையிலும். குறிப்பாக பெண்களிடத்தில் கண்ணியம் தேவை. அந்த கண்ணியத்தை பின்பற்றுங்கள், வெற்றி பெற்று காட்டுங்கள். வாழ்க்கை நன்றாக அமையும். நல்ல எண்ணங்களை விதைத்து கொள்ளுங்கள். வாழ்க்கை உங்களை தேடி வரும். நல்ல எண்ணங்களை விதைக்கவிட்டால் வந்த வாழ்க்கை சென்றுவிடும். பின் கவலைப்பட்டு பயனில்லை. வணக்கம்.